ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நமகா. இப்பொழுது வாதாபி கணபதி மகிமை, பிள்ளையாரை வணங்கும் முறைகள், பலன்களை பற்றி பார்ப்போம். பகுதி 1, 2 பிரித்து பார்ப்போம். இப்படி வழிபாட்டு முறைகளில் மிக மிக எல்லோரும் செய்யக்கூடிய எளிமையான பிள்ளையார் உபாசனை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருவிலும் குறைந்தபட்சம் பிள்ளையாரின் அர்ச்ச அவதாரம், அந்த பிள்ளையார் சிலைகளை, திருமேனியை நீங்கள் கண்டிப்பாக நம்மால் தரிசிக்க முடியும் அளவுக்கு இருக்கின்றது. ஆகவே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார், எதில் பார்த்தாலும் பிள்ளையார், எந்த ஊரிலும் பிள்ளையார் என்ற வகையிலே இந்த புனித தமிழ்நாட்டிலே நாம் எங்கு சென்றாலும் செல்லும் வழியெல்லாம் பல கணபதி. இந்த கணபதி உருவங்களை கண்டு வழிபடும் நல்பாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோமே. என்ன செய்ய வேண்டும்? 16 கணபதி, அதுதான் ஷோடச்சம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுகின்றார்கள். ஒவ்வொரு திதிக்கு உரித்தான கணபதியின் பெருமைகளை பற்றி நமது சர்க்குரு வெங்கட்ராம சித்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு எடுத்து உரைத்ததை பார்ப்போம். ஒவ்வொரு நாளுக்கு உரித்தான திதி கணபதியை முழுமையாக ஒரு நிமிடத்தில் வணங்கி அப்படி செய்து வருவது ஒரு எளிமையான, ஆனால் மிக மிக சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த நித்திய கணபதி உபாசனை முறை என்று சொல்வார்கள். இப்படி பரபிரம்ம ஸ்வரூபமாக விளங்குபவரே விநாயக பெருமான். நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் விநாயகர் அகவல் பாராயணம் செய்து பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து சமர்ப்பணம் செய்ய தொடங்கினால் தற்போது உள்ள பிள்ளையார் கோவில்களின் எண்ணிக்கையே போதுமானதாக இருக்காது என்பதே கனிந்த கனியான காஞ்சி மகா பெரியவரின் கருத்தை இங்கே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். விநாயகர் அகவல் என்னும் ஸ்லோகத்தின் பொருளை ஓரளவேனும் அறிய பல பிறவிகள் எடுத்தாலும் போதாது என்பார் நமது வாத்தியார். இறைமூர்த்திகளே ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக, இறைமூர்த்திகள்னால் பலவிதமான பெருமாள், சிவபெருமான், யாராக இருந்தாலும் ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த சுவாமியே ஸ்ரீ விநாயக பெருமானை கண்டிப்பாக வணங்குவது உண்டு. ஆகையினால் மனிதர்களான நாம்பளும் அது மாதிரி செய்வது நல்லது. இதை நமக்கு எடுத்து உரைப்பதற்காக சிவபெருமான் புரிந்த அற்புதமான சிவலிலையே திருப்புராந்தக தகனத்தின் போது ஸ்ரீ விநாயக பெருமான் ஈசனின் அச்சை முறித்த புராண சம்பவம். மேலும் சிவபெருமான் பிரணவத்தின் பொருளை முருகப்பெருமானிடம் இருந்து எவ்வாறு உபதேசம் பெற்று லீலை புரிந்தாரோ அதே போல ஸ்ரீ விநாயக பெருமானிடம் இருந்து கணபதி சகஸ்ரநாமத்தை திருப்புராந்தக தகனத்தின் போது உபதேசமாக பெற்றார், அதாவது பெற்று லீலை புரிந்தார். இப்படி ஸ்ரீ கணபதி சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதற்கு சிறிது கடினமாக இருந்தாலும் சகல விதமான விக்னங்கள், காரிய தடைகள், தடங்கல்கள் இவையெல்லாம் காற்றில் பொசுங்கி பறந்து போகும். எடுக்கும் காரியத்தில் எல்லாமே வெற்றியைத்தான் தரும். கணபதி உபாசனை மேலோங்கி வளர பெரும் கருணையாக இருந்தவர் ஸ்ரீ ஆத்ரேய மகரிஷி. இந்த பிள்ளையாரை இந்த உலகம் பூரா இப்போ கொண்டாடுவதற்கு நமக்கு உதவியாக இருக்கின்ற மகரிஷி ஸ்ரீ ஆத்ரேய மகரிஷி. பல பேர் இன்னும் ஆத்ரேய கோத்திரத்தில் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே கணபதியை வணங்கும் போது ஸ்ரீ ஆத்ரேய மகரிஷிக்கு ஒரு நன்றியை சொல்ல வேண்டும். அனைவரும் அதற்கு கடமைப்பட்டுள்ளோம். ஆத்ரேய மகரிஷியே போற்றி, ஆத்ரேய மகரிஷியே நமகா. ஸ்ரீ ஆத்ரேய மகரிஷி போற்றி துதி, அந்த அவர் சொன்ன துதி ஆதி மூல மகா கணபதியை போற்றி என்று ஓதி விநாயகருக்கு அருகம்புல் சாத்துவது மிக மிக விசேஷம். அற்புதமான பலன்களை தரும். தொடர்ந்து பார்ப்போம். மகா கணபதியினுடைய அற்புதங்களை பார்ப்போம். எல்லா காரியங்களிலும் எங்கு சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் ஒரே ஒரு பிள்ளையாரை மட்டும் வணங்கி செல்லுங்கள். பிள்ளையாரிலிருந்து ஆரம்பிப்போம், ஆஞ்சநேயரில் முடிப்போம். இப்பொழுது வருவோம். இந்த மாத அகஸ்திய விஜய புத்தகத்திலே, அதாவது விஸ்வாவசு வருஷம் தை மாசி பிப்ரவரி மாதம் 2026 புத்தகத்திலே விரிவாக கொடுத்துள்ளோம். உங்களுக்கு எளிமையாக தெரிந்து கொள்வதற்காக, கேட்பதற்கு எளிமையாக இருப்பதற்காக இதை உங்களுக்கு கொடுத்து வருகின்றோம். தொடர்ந்து பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.